சீனுன்னு என்னுடைய நண்பர் புகைப்பட கலைஞர். அவர் ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்தார். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்கிற ஒரு பத்திரிகை அலுவலகம் அது. மத்தியானம் லஞ்ச் டைமில் அவருடைய கேமரா பேக்கை வச்சுட்டு ஒரு கை கழுவிட்டு வந்து பார்க்கும்பொழுது பேக்கை காணும். அந்த அந்த அரை நிமிஷத்தில் அந்த பேக்கை எவனோ அடிச்சிட்டான். ஆஃபீஸில் இருக்கிறது ஒரு 30-32 பேர் தான். இப்போ எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க. யாரோ நண்பர்கள் விளையாட்டுக்கு ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிற கோணத்தில் அதை தேடுறாங்க. யாருமே எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. அப்போல்லாம் சிசிடிவி கேமராலாம் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழித்து கடைசியாக போலீஸுக்கு தான் போகணும் வேறு வழியில். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான லென்ஸு, காஸ்ட்லியான கேமரா, வேறு வழி இல்லைன்னா அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. போலீஸ் வந்துச்சு. அப்படியே மொத்தத்தில் ஆஃபீஸில் எல்லாருமே நிற்கிறாங்க. அப்படியே நேராக வந்த போலீஸ் சீனு சட்டையை பிடிச்சிருச்சு. டேய் நீ தாண்டா திருண்ண வா அப்படின்னு எடுத்தோடனே அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கேமராவே அவருது தாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரு மாதிரி அந்த இடம் ஒரு மாதிரி கலகலன்னு எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த போலீஸ் கடைசியாக யார்கிட்டையே விசாரிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் இன்றைக்கி வரைக்கும் அந்த கேமரா கிடைக்கல. எவன் தூக்கிட்டு போனான்னு தெரியல. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த பறி கொடுத்தவன் மேலேயே பழி போடுற கதை இருக்குல்ல, அது நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவாங்க. ஸோ அப்படி தான் இந்த ஜனநாயகன் படம் பைரசியில் வந்ததையும் ரொம்ப ஈஸியாக தூக்கி பழிய விஜய் தலையில் போட்டாங்க. விஜய் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவர் தான் இந்த படத்தை ரகசியமாக பைரசியில் ஏற்றி விட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் இங்கே குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காங்க. விஜய் செய்ய வேண்டிய அவசியம் என்னங்கிறது தான் நம்முடைய முதல் கேள்வி. ஆக்சுவலாக இது அவருடைய கடைசி படம். இந்த படத்தினுடைய கலெக்ஷனை பொறுத்து தான் அவர் வசூல் சக்கரவர்த்தியாக இல்லையாங்கிற முடிவுக்கு வர முடியும். அந்த படம் உரிய நேரத்தில் வந்திருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி ஒரு பெரிய கலெக்ஷனை அது பார்த்துருக்கோம். சார் அப்படி ஒரு பேர் அவருக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல இங்கே ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இன்னொன்று, அந்த படத்தினுடைய கண்டென்ட் தேர்தல் நேரத்தில் கட்டாயமாக அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க முடிவு பண்ணி தான் எப்படியோ அந்த படத்தை முடக்கணும்னு முடக்கிட்டாங்க. இந்தியாவில் எங்கும் நடக்காத அநியாயம் இது. எவ்வளவோ பிரச்சனைக்குரிய படங்கள் இங்கே வந்திருக்கு. ஆனாலும் அந்த படங்களுக்கு சில கற்கள் கொடுப்பாங்க. அப்புறம் வேறு ஏதாவது விமர்சனங்கள் இருக்கும். அவ்வளோதான், படம் வந்துடும். அது தயாரிப்பாளருக்கு பெரிய அளவு நஷ்டத்தை ஏற்படுத்தின படமாக இருக்காது. ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னா அது லாஸ் ஆகிருக்கும், அவ்வளோதானே தவிர ஒரு படத்தை அப்படியே முடக்கிடணும் அப்படிங்கிற வழக்கம் இதற்கு முன்பும் இல்லை, பின்பும் இருக்க போவதில்லைன்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஜனநாயகனுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய அநீதியையும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற திரைப்பட அமைப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அமைப்புகள் நான் சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட சென்சார் மட்டுமே கிடையாது. இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இன்னும் என்னெல்லாம் சங்கங்கள் இருக்கோ இதெல்லாம் ரொம்ப கடுமையாக குரல் கொடுத்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தால் இந்த படம் உரிய நேரத்தில் வந்திருக்கும். ஆனால் இந்த படம் தொடர்பானவர்களுக்கே அந்த அக்கறை பெருசாக இருந்ததா எனக்கு தெரியல. சரி, ஓகே. இப்போது படம் ஆன்லைனில் வந்துருச்சு. துண்டு துண்டாக வந்த படம் அப்புறம் மொத்தமாகவே ஃபுல் கிளாரிட்டியோட வந்துருச்சு. நிறைய பேர் படத்தை பார்த்துட்டாங்க. இப்போ வெளிநாட்டுக்கு இந்த படத்தை வாங்கி விநியோகம் செய்ய முன் வந்த விநியோகஸ்தர் இப்போ படம் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டார். என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல டிலே, அவருக்கு அது ஒரு பெரிய லாஸாக இருந்தது, அதனால் வேணாங்கிற முடிவு எடுத்தார். ஆனால் இப்போது வெளிநாட்டில் பைரசிலே இந்த படத்தை எல்லாருமே பார்த்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம ஊர் மாதிரி அங்கே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி லோ குவாலிட்டி டிவி எல்லாம் கூட அங்கே வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே அகலமான டிவிக்கள். அதில் ரொம்ப ஈஸியாக அவங்க அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துட முடியும். அப்போ கிட்டத்தட்ட படம் பார்க்குற உணர்வு அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால் இனிமேல் இந்த படத்தை வெளிநாடுகளில் திரையிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரி, ரைட்டு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்னவாகும்? கிட்டத்தட்ட இந்த படம் வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏங்க எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் தியேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி நாங்கள் என்னத்துக்கு அப்படின்னு அவங்க ஏதோ நேற்றுலேருந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறதா தகவல்கள் வருது. சரி, ஓகே. யார் இதை வெளியிட்டிருக்க முடியும்? எப்படி இது வெளியில் போச்சு அப்படின்னா, ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, உதயநிதியும் மத்திய அமைச்சர் எல்முருகனும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே இருக்கிற டெக்னிக்கல் டீம்கிட்ட நம்ம விசாரித்தோம்னா அதற்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒரு படத்தை சேட்டலைட் மூலமாகலாம் டவுன்லோட் பண்ணிட முடியாது, திருடிட முடியாது. இங்கே அவ்வளவு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ க்யூப்லேருந்து இந்த படம் தியேட்டர்களுக்கு ஒளிபரப்பப்படுது இல்லையா, அது சேட்டலைட் மூலமாக தான் நடக்குது. ஒரு ஷோவுக்கும் ஒரு கேடிஎம் அவங்களுக்கு வழங்கப்படும்.
அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அது போன ஷோவில் போட்ட பாஸ்வேர்டை அடுத்த ஷோவில் போட முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இங்கே பலமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் போடாமல் எப்படி அதை எடுப்பீங்க, அது யாரெல்லாம் அதை அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பல கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ எப்படி இது வெளியில் போயிருக்கோங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 6 பேர்கிட்ட தான் அந்த அக்சஸை கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா டைரக்டர் டீமில் 2 பேர், எடிட்டர் டீமில் 2 பேர், அப்புறம் ப்ரொடியூசர் இங்கே வர முடியாது. ப்ரொடியூசருக்கு பெரும்பாலும் படத்தையே இங்கே தியேட்டரில் தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பணம் போட்டவரை நடுத்தரில் விடுற ஒரு ஊர் இது. அது மாதிரி இருக்குது சிஸ்டம். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. தயாரிப்பாளர் வந்து அவர் ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட இவங்க இந்த எடிட்டரும் டைரக்டரும் மனசு வச்சா தான் போய் பார்க்க முடியும். ஸோ அப்படிலாம் சூழ்நிலை இருக்குது. அப்போ இங்கேருந்து டிஐக்கு எடுத்துகிட்டு போனவங்க நடுவில் அதை எங்கேயாவது கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து உள்ளபடியே ஒரு விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகருக்கு இது நடந்திருந்தால் நேற்று மட்டும் ஒரு 20 பேரை கொண்டு போய் வச்சு அடி அடிச்சிருப்பார். அது கரெக்டாக எங்கேருந்து உண்மை வந்திருக்கோம், எவன் திருநாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் விஜய் வந்து அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. தயாரிப்பாளர் சென்னைக்கே வரல, அவர் அங்கே உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காரு. இங்கே இருக்கிற அமைப்புகள் வந்து ஒரு கண்டன அறிவிப்பை வெளியிட்டுட்டு அவங்க அமைதியாகிட்டாங்க. அப்போ யார் திருடன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? உள்ளபடியே நான் கேட்குறேன், ஒரு பெரிய சொத்தை நீங்கள் பறி கொடுத்துட்டீங்க. கிட்டத்தட்ட அதனுடைய ஒர்த்து வந்து ஒரு 500 கோடி ரூபா. இதை பறி கொடுத்த நீங்கள் என்ன செய்வீங்க? முதல்ல கும்பலாக போய் கமிஷன் ஆஃபீஸில் நின்றுருப்பீங்க. சார் எவனோ திருடிட்டான், அது யார், எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க, எங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, போய் நின்றுருப்பீங்களா மாட்டிங்களா? ஆனால் யாருமே எங்கேயுமே போனதாக நமக்கு தெரியல. ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கூட இது வரைக்கும் பண்ணல. அப்போ இதனுடைய பின்னணி என்ன, இவங்க ஏன் இப்படி வந்து சுரணையற்று போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. நல்ல வேளையாக இந்த திரைப்படத்தில் இருக்கிற பல முக்கியஸ்தர்கள் குரல் கொடுத்துருக்காங்க. நான்லாம் ரஜினி வாயவே திறக்க மாட்டார்னு நினச்சேன். அவரே வந்து ஜனநாயகன் படம் அப்புறம் பைரசியில் வந்ததை என்னால் பொறுத்துக்க முடியல, இது ரொம்ப தவறான விஷயம்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் ரொம்ப அற்புதமான கருத்தை தெரிவித்தவர் கமல் தான். ஏன்னா அவருக்கு தான் அந்த வழி தெரியும். ஒரு முறையும் இந்த ஒரு நல்ல படைப்பை அவர் கொடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ணப்பட்ட பாடு விஸ்வரூபம் டைமத்தில் எப்படிங்கிறத உணர்ந்தவர் அவர் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறார், போய் பாருங்கள். இது தொடர்பாக வந்து வழக்கு பதிவு செய்யணும், உடனடியாக வந்து இதை கண்டுபிடிக்கணும் யாருன்னெலாம் அவர் சொல்கிறார். அது மட்டும்தான் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. இப்போ இங்கே வந்த ட்விட்டில் யாரும் இதை ஷேர் பண்ணாதீங்க, யாரும் இதை பார்க்காதீங்க அப்படின்னு நடிகர்கள் பல பேர் கேட்டுக்கிட்டாங்க. முக்கியமாக சூர்யா கார்த்திகெல்லாம் இந்த நேரத்தில் மிகப்பெரிய பாராட்டுகளை சொல்லணும். ஏன்னா முதலில் குரல் கொடுத்தது சூர்யா தான். முதல்ல வந்தது சூர்யா ரசிகர் மன்றம் தான். அவங்க தான் இதை வந்து யாரும் ஷேர் பண்ணாதீங்க, இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க ரசிகர்களை கேட்டுக்கிட்டாங்க. அதற்கப்புறம் சூர்யா வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அதற்கப்புறம் தான் மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தராக கிளம்பி ட்வீட் போட்டுருக்காங்க நிறைய பேர். இதில் வந்து நான்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே முக்கியமானவர்கள்லாம் ட்வீட் போட்டாங்க. யாரை தவிரன்னா விஜயை தவிர. விஜய் வந்து இதுவரைக்கும் எங்கேயுமே ஒரு ட்வீட் போடல. நேற்று கூட அது தொடர்பாக அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ரொம்ப அமைதியாக போயிட்டார். இப்போது எல்லாரும் குரல் கொடுக்கணும், எல்லாரும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் நம்ம தொடர்ந்து இங்கே கத்திக்கிட்டே இருப்பதில் என்ன பயன் அப்படின்னு தெரியல. ஏன்னா சம்மந்தப்பட்டவர்களே அமைதியாக இருக்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் எதுக்கு விஜயகாந்த உதாரணம் சொன்னேன், அவருக்கு ஒன்று நடந்திருந்தால் கட்டாயமாக நொறுக்கியிருப்பார். எங்கேருந்து இது வெளியில் வந்திருக்குன்னு சந்தேகப்பட்டாலே பூந்து அடிப்பார். இது வந்து நான் வன்முறையை ஊக்கப்படுத்தலை, திருட்டை ஒழிப்பதற்கு இது ஒரு நல்ல வழி. வன்முறையை யாரும் கையில் எடுத்துக்கக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு விஜயகாந்த் படம் செய்கிறதுக்கு பயப்படுவானுங்க. விஜயகாந்த்கிட்ட போய் சிக்கணும்னா தொலைச்சிருவார்றாங்கிற பயம் அவங்களுக்கு இருந்தது. அதனால தான் அவருடைய பிரிண்ட்டு போடுறது கூட ஒரு 4 படம் ஒரே நேரத்தில் வந்துச்சுன்னா விஜயகாந்த் படத்து பிரிண்ட்டை முதல்ல போட்டு கொடுத்துருங்க, அனுப்பிடுங்கப்பா, இல்லைன்னா அவர் இங்கே வந்து கலாட்டா பண்ணுவாரும்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரி பயப்படும். இன்றைக்கி இதே விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் முதல்ல விஜயகாந்த் தான் கமிஷன் ஆஃபீஸில் நின்றுருப்பார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. சும்மா ஒரு கடமைக்கு ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டுட்டு அப்படி போயிட்டுருக்கு சூழ்நிலை. இதில் வந்து இது விஜய்க்காக தான் நடக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. விஜய் அரசியலுக்கு வந்துட்டார், அவரை வந்து எந்த வகையிலையாவது ஊன் பண்ணணும்னு நினச்சி இதை பண்ணுறாங்க. இப்போது இது வந்து விஜய்க்கு ப்ளஸ்ஸாக இருக்குமா அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய்க்கு வந்து சிறுபான்மை ஓட்டு வந்து மொத்தமும் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காமிச்சிருக்கிறார் அவர்.
இஸ்லாமிய தீவிரவாதிகளை அடக்குவது போல தான் படம் இருப்பதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இஸ்லாமிய வாக்குகள் தனியாக பிரிஞ்சு போயிருங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி அவரே இந்த படத்தை வந்து பைரசியில் விடுறதுக்கு ஒரு முனைப்பு காட்டியிருப்பாருங்கிறதெல்லாம் கேள்விகளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் அவருக்கு எந்த வகையிலையும் ப்ளஸ்ஸும் கிடையாது, மைனஸும் இருக்காது. அதில் இருக்கிற சில காட்சிகள் வேணால் ரசிகர்களை ரொம்ப பரவசப்படுத்தியிருக்கலாம், அவ்வளோதான். அது வந்து எவ்வளோ பெரிய ரோல் பண்ணணும்னா, எப்போவுமே அவருக்காக ஓட்டு போட நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக 1 மணி நேரம் முன்னாடி போய் போடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து இது அவருக்கு பேக் ஃபயரான ஒரு முடிவை தான் கொடுத்துருக்கோம், இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டினதுக்காக. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை அவர் எப்படி பண்ணாருங்கிறது இவங்க சொல்கிறாங்க. எப்படி மனமும் வந்து அதை 10 பேர் பேசிகிட்டு இருக்காங்கங்கிறதெல்லாம் நமக்கு புரியல. இந்த நேரத்தில் விஜய்க்கு நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர் அநியாயமாக லாஸ் ஆகிட்டார். இதுக்கப்புறம் அந்த படத்துக்கு ஒரு வேல்யூமே கிடையாது. நிறைய பேர் பார்க்கலையே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அதனுடைய சதவீதம்ங்கிறது ரொம்ப குறைவு தான். நாளைக்கு இந்த படம் வெளியில் வந்தால் கூட இந்த ஆறுன கஞ்சி பழங்கஞ்சிங்கிற நோக்கத்தோடையே தான் பார்க்கப்படும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய தயாரிப்பாளர் இவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்கிறாரு. நம்மை நம்பி வந்தவர் அவர். இங்கு வந்து சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படுது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா முதல்ல அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை இங்கே கொடுக்கணும். அதாவது வெளிநாட்டில் போய் தொழில் முதலீடு பண்ண வாங்கன்னு ஒவ்வொருத்தரையாக இந்த அரசாங்கங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது, மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும். ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தரே 500 கோடி ரூபாயை கொண்டு வந்து போட்டு இங்கே பல குடும்பங்கள் வாழ்வதற்கு உதவியாக இருந்திருக்கிறாரு. அவர் நடுத்தரில் நிற்கிறாரு. அதை கருத்தில் கொண்டு 2 அரசுகளுமே இதில் கொஞ்சம் தீவிரமாக இறங்கி யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜயே அந்த தயாரிப்பாளருக்கு 1 பைசா கூட சம்பளம் வாங்காமல் இன்னொரு படத்தில் நடித்து கொடுக்கணும். அதுதான் நியாயமும் கூட.